கௌதம் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கௌதம் மட்டும் கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்குறாங்க ஆஃபீஸில். 2022, 23, 24ன்னு கடைசி 5 வருஷத்தில் சுமார் ஒரு 25 கோடி ரூபா கிட்ட வந்து கௌதம் வந்து ஏமாத்தியிருக்காங்க அபிஷேக். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கௌதம் நான் சொல்கிறத கேட்பியா? ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியாமலாம் இல்லை. என் தம்பியோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. எனக்கும் கடுப்பாக வந்து இருக்குது. எது கேட்டாலும் வந்து கணக்கெல்லாம் நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறான். அவன் எப்போ கணக்கு கேட்டாலும் வந்து தரமாட்டான். நானும் வந்து எல்லாட்டையும் வந்து கேட்குறேன், கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறான். இதில் யாருக்கு எத்தனை பங்கு இருக்குன்னு தெரில. நம்ம அக்கௌண்ட்ஸ் டீமையே வந்து தனியாக வந்து விசாரித்தா மட்டும்தான் இதில் வந்து தெளிவான ஒரு சேல் வரும். யார் எந்தெந்த விதத்தில் வந்து அபிஷேக் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு. முதல்ல அபிஷேக்கோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாமா? இல்லை இப்போ கூப்பிட்டு விசாரித்தா சரி வராது. ஒருவேளை அபிஷேக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்புறம் பிரச்சனையாயிடும். இந்த மாதிரி கம்பெனியில் வந்து செக் பண்ணோங்கிற விவரம் கூட அவங்களுக்கு தெரிய வேணாம். அவனுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் வந்து விசாரிப்போம். விசாரித்ததுக்கப்புறமேட்டுக்கு கடைசியாக வந்து அபிஷேக் கிட்ட பேசுவோம். அப்படி பேசினா மட்டும்தான் நம்மளால் ஆதாரம் மூலியமாக அவனை மடக்கி பேச முடியும். இல்லாட்டி அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே, யாரோ கிட்ட பணம் இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷ் நீ சொல்கிறதும் கரெக்டு தாங்கிற மாதிரி கௌதம் வந்து கோவமாக வந்து போகிறாங்க. டேய் அதுக்குன்னு மதுமிதா மேலே கோவத்தை வந்து காட்டிடாத. எதுக்கு எடுத்தாலும் மதுமிதான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் வீட்டுக்கு போனோன்னே, ஏங்க லேட் ஆகிடுச்சு, நான் ஃபோன் அடித்தேன், நீங்கள் திட்டினீங்க, அதான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு வந்து போகிறாங்க. மதுமிதா கிட்ட வந்து பாட்டி வந்து பேசுகிறாங்க. அவன் வேணான்னு தான் சொல்லுவான். அவனுக்கும் பசிக்கும்ல, அவன் எப்படி சாப்பிடுவான்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவனே வந்து சாப்பாடு வேணான்னு சொல்கிறான்னா பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும். நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். மனசையும் சாப்பாட்டையும் வந்து கணக்கு போட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். மதுமிதா எப்போ பார்த்தாலும் நானே உனக்கு சொல்ல முடியாதுல்ல, என் பேராண்டி இப்போ சாப்பிட்ணும் அவ்வளோதான். அதுதான் இப்போதைக்கு நான் உனக்கு வைக்கிற போட்டி. அவன் இது மாதிரி கோவத்தில் இருக்கிறப்பையும் அவன் கொஞ்சம் இது மாதிரி வருத்தத்தில் இருக்கிறப்பையும் நீ அவனை சாப்பிட வைக்கணும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ளே போனோன்னே, என்னங்க சும்மா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இல்லைங்க நீங்கள் பசியோடு இருக்க மாட்டீங்க. ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிருக்காங்க. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம். என்னங்க சொல்கிறீங்க? 5 வருஷம் உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக பட்டமாயிடுறாங்க. நம்ம மதுமிதா என்னை ஏமாத்துனது மட்டும் இல்லைங்க, கூட இருந்தவங்களே வந்து என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்க. ஏறத்தாழ 25 கோடி ரூபாய் எனக்கு தெரியாமல் கம்பெனிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் செய்யலைங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் எவ்வளோ தெரியுமா இருக்குது, கம்பெனிக்கு ஆப் வைக்கிற மாதிரி எந்த விதமான பேப்பரும் வந்து தெள்ள தெளிவாக இல்லை. இதுக்கெல்லாம் வந்து அதிகாரிகள்லாம் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னால் விளக்கத்தையும் சொல்ல முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அபிஷேக்கு. ஆனால் அவன் முன்னாடி என்னால் பேசக்கூட முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போனா அபிஷேக் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு மட்டும் தெளிவாக வந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம கௌதம் என்ன பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம்? அம்மா கிட்ட சொன்னாலும் வந்து மன்னிப்பு வச்சிருப்பா, அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்பிக்கையோட ஒரு ஆள் வந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெனி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. மேபி வந்து மதுமிதாக்கு கூட வந்து அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருப்பாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டு கணக்கு வழக்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அபிஷேக்கை வந்து கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா நிச்சயம் மதுமிதா வந்து கௌதம் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக வேலை பார்த்தா தான் உண்டு.